எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரியமுடன் குக் வித் லவ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நிறைந்த பூண்டு கஞ்சி ரெசிபி. உங்களுக்கு வயிறில் ஒரு பொறுமலாக இருக்குது, இது ரொம்ப எரிச்சலாக இருக்குது, சம்திங் ஒழுங்காக டைஜஷன் ஆகலை, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது நீங்கள் இதை நைட்டு செஞ்சு நல்லா சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா வயிறு அப்படியே சாஃப்டாக அமைதியாக இருக்கும். ரொம்ப நல்லா டைஜஷன் ஆகும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் தேங்காய் பால்லாம் சேர்த்துருக்கு, அதனால நல்லா வாயில் இருக்க புண்ணு, வயிறில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பிரியமுடன் சமைக்கலாம். முதல்ல பச்சரிசி 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி குக்கர் பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. நல்லா ப்ரெஷர் குக் பண்ணணும். நம்ம 1.5 கப் அரிசிக்கு இங்கே நான் 7 கப்பு தண்ணி சேர்க்குறேன். அதுக்கு மேலேயும் சேர்த்துக்கலாம். கஞ்சி எவ்வளோ இதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் பூண்டு 2 முழு பூண்டு, பூண்டு கஞ்சி இல்லையா, அதனால பூண்டு நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 2 முழு பூண்டு இது மாதிரி உரித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 இன்ச்சு இஞ்சி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் நல்லா வயிறு சூடு இருந்தாலும் அதை நல்லா இது பண்ணிடும். இப்போ இஞ்சியை மட்டும் நம்ம தட்டி அது கூட ஆட் பண்ணிக்கணும். மிச்சம் ரெண்டுமே நல்லா சாஃப்ட் ஆயிரும். பூண்டும் வெந்தயமும் அதில் வேகும் போதே நல்லா சாஃப்ட் ஆயிரும். இஞ்சி மட்டும் நீங்கள் நல்லா தட்டிக்கோங்க, இல்லை அரைச்சி கூட நம்ம சேர்க்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா தட்டிட்டு இது மாதிரி பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க. இது மூணுத்தையும் இவ்வளோதான். இது கூட கொஞ்சம் உப்பு மட்டும் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு, நான் இங்கே 2 டீஸ்பூன் போடுறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் 5 விசில் வைக்கலாம். நல்லா பொங்கலுக்கு குலைவாக வேக வைக்கிற மாதிரி நல்லா வேக வச்சுருங்க. நல்லா விசில் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். நான் இது இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்கிறேன், அதனால் ப்ரெஷர் குக்கரில் ஹையில் வச்சு வேக வச்சுட்டு நான் உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ ப்ரெஷர் குக் பண்ணியாச்சு, நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இது கூட நான் இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். நம்ம ஃப்ரெஷ்ஷாக தேங்காய் அரை மூடி தேங்காவை பால் எடுத்து நம்ம சேர்த்துக்கிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும். இங்கே நான் தேங்காவை தேடி இது பண்ணுறதுக்கு இது ஆர்கானிக் கோகோனட் மில்க்கு, வெறும் பியூர் கோகோனட் மில்க் நல்லாயிருக்கும் இந்த இது. அதனால் நான் இதே ஆட் பண்ணிக்கிறேன். 400 ml ஆட் பண்ணுறேன். நீங்கள் நல்லா அரை மூடி தேங்காவை நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோகோனட் தேங்காய் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா தேங்காய் பால்லாம் எடுக்க முடியல, அவசரமாக நான் செய்கிறேன் நைட்டு அப்படின்னா நீங்கள் வெறும் பால் கூட ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சின பால் சாயங்காலம் நீங்கள் காஃபி போடும்போதே காய்ச்சி வச்சுருந்தீங்கன்னா அந்த பாலையும் ஆட் பண்ணி கீழே இப்போ அடுப்பை நான் ஜஸ்ட்டு சாட்டையில் ஆன் பண்ணி இதை சூடு பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் ப்ரெஷர் குக்கர்லேயே தானே இருக்கும், பெரிய ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கோங்க. அப்போ தான் தண்ணிலாம் வெளியே வராமல் நல்லா இதாகும். நான் இங்கே சாட்டையில் ஆன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வெஜிடபிள்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதை ஆன் பண்ணிட்டிங்கன்னா அடுப்பு கீழே நம்ம நார்மலாக அடுப்பு ஆன் பண்ணி சூடு பண்ணிகிட்ருப்போம் இல்லையா, அது மாதிரி சூடாகிட்ருக்கோம். நம்ம இந்த டைமில் இதை பால் சேர்த்துருக்கனால பால் கொஞ்சம் சில்லுன்னு இருக்கு இல்லையா, அதனால போட்டுட்டு நல்லா ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த டைமில் தண்ணியாக வேணும், இன்னும் நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் பாலோட பாலும் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், சூப்பராக நல்லா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் தண்ணியோ இல்லை பாலோ இல்லை தேங்காய் பாலோ எது வேணால் ஆட் பண்ணி சூப்பராக நல்லா சூடாக வச்சு சாப்பிடுங்க. இந்த மாதிரி இஞ்சி மட்டும் அப்படி பெருசாக வரும் பாருங்கள், அதை எடுத்துருங்க. இல்லாட்டி பிளேட்டுக்கு வந்தால் கூட பிளேட்டில் இருக்கும்போதும் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கூட மாங்காய் ஊறுகாய் இல்லாட்டினா நெல்லிக்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய் எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க பிரியமுடன் சுவைக்கலாம். இந்த பூண்டு கஞ்சி ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.